படங்கள். அப்போ இதே போலதான் மலையாளத்தில் வந்திருக்கக்கூடிய யோதா, அந்த மலையாளத்தில் வந்திருக்கக்கூடிய யோதா திரைப்படம். அதுவும் மிக அற்புதமான ஒரு சிறப்பான கருத்தை, இந்த வஜ்ராயண புத்த நெறியை குறித்து நேபாள், திபேத் போன்ற நாடுகளில் வந்து அவங்களுடைய அந்த மத குருமார்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம். அப்ப அதனுடைய அடுத்த கட்ட அந்த வாரிசுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஏற்கனவே இந்த தலாய் லாமா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுடைய வாழ்வியல் குறித்ததான, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறித்ததான கதை அம்சத்தை கொண்ட அந்த ஒரு படம். ஆக அப்படியான அந்த ஒரு பௌத்த குழந்தை, அந்த அடுத்ததாக வரக்கூடிய அந்த மதத்தை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த குழந்தையானவர் தீய சக்திகளால் வந்து என்ன பண்றாங்க, கடத்தப்படுகிறார். அப்ப கடத்தப்படும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா அந்த குழந்தை அதுக்கான ஒரு துன்பம் நேரும் வேளையில தனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வைத்து அதை தப்பித்துக் கொள்வதாக அந்த ஒரு கதை இருக்கும். அதை வந்து இங்கிருந்து கேரளாவிலிருந்து சென்றிருக்கக்கூடிய நடிகர் மோகன்லால் அவர்கள் வந்து அந்த குழந்தையை வந்து காப்பாற்றுவது போல அப்படியான ஒரு காட்சி அமைப்பு திரைக்கதை வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆக இதெல்லாம் வந்து மதிப்புக்குரிய ஐயா அமரேசன் ஐயா அவர்கள் வந்து எப்படி இந்த